அம்மா செல்போனா என்னாச்சு பாரு டே பயமா இருக்குடா எனக்கு அம்மால கொலைக்க சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க சாட்சிக்காரனை பிடிப்பாங்கன்னு வச்சா போற கேஸ் பெயில வச்சா கூட வர முடியாது வந்த வாசி பக்கம்னா கூட பரவாயில்ல என்ன ஒரு கேஸ் தெரியல எனக்கு ஐயோ ஜட்ஜி அவுட்ல பாத்தீங்களா மீஸ் அந்த பெருசாக்குது வரப்போதே பார்த்தேன் மூச்சு வந்த பாரு மூச்சு வந்த பாரு மூச்சு வந்த பாரு ஐயோ செத்து புட்டியான்னா அம்மா நாடி துடிப்பு பாரு நாடி துடிப்பு நாடி துடிப்பு நாடி நாடி துடிப்பு பாரு டேய் பாருடா ஆனா மக்களே பாருங்க நாடி நடிப்பு நாடி துடிப்புடா சீக்கிரம் பாருடா நாடி அடங்கி எனக்கு காம நாடி எனக்கு பயமா இருக்குடா பயப்படாதே ஒரு சான்ஸ் காட்டுங்க கொடுத்தா என்ன அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்ப என்ன செய்யறது ஒரு ஏழை பெண் இதுக்கப்புறம் யாரு கேட்க என்ன பார்த்து ஒன்றும் பண்ணல சார் என்னம்மா இது இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கிறாயே உனக்கு என்னம்மா நடந்தது அம்மா என் தங்கச்சி பாருங்க அம்மா இந்த இரு கண்களை தெரியாத அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக அழைகின்றாளே இப்படி பித்து பிடித்தோல் போல் அழைகின்றாளே என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே ஆண்டவா தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணோரங்கி கண்மணியே
தங்கச்சி ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் தாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. தங்கச்சி ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள இருக்கு. ஐயா ஐயா தங்கச்சி பார்த்து போயா போய் சவுண்ட் வருதா நீ அடியா இன்னொரு இடத்துல கூட சவுண்ட் வரும். நான் இப்போ அடிக்க போறேன் நீ கீழே உட்காந்து ஜாலி ஜோ ஜோ. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரிக்கிற ஊத்துக்கு யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறப்பா அடவா இரு கண்கள் தெரியாத இந்த அண்ணனுக்கு என் தங்கச்சி துணையாக இருந்தாலே அன்னுடைய தாகத்தை தீர்க்க வந்தது என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக பேசுகின்றாலே இப்படி பித்து பிடித்தவளால் பேசுகின்றாலே என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே ஏய் ஐயா பேசக்கூடாது வாய மூடு. சட்டாப்பை வர மவுத்து நீங்க போடும் சூப்பு. இந்த ஒரே இங்கிலீஷ்லாம் பேசுது ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா ஏய் உன்னை கற்பழித்தது யாரு? உன்னை கற்பழித்து கெடுத்தது யாரு? அவன் தான் எனக்கு எடுத்தான் நாங்க இல்ல தானே. நீ ஆயா அப்பா மாமா ஐயோ ஆண்டவா நான் பால்வாடி ஆயா இறைவா ஆட்டிக்காமனா முட்டை போட மாட்டேன். என் தங்கச்சி சுய நினைவு இல்லாத பேசுகின்றாளே என் தங்கச்சி என்ன நடந்தது தெரியலையே அம்மா ஒரு பார்வையும் தெரியாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து வைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இப்பொழுதே இந்நாட்டு மன்னராக அழைத்து சென்று